ஹாண்டட் லேடிஸ் ஹாஸ்டல்னு சொல்லிட்டு நம்மளோட டெவில்ஸ் கிச்சன் ஷோவில் ஒரு கதை பண்ணியிருப்போங்க. இந்த உண்மை கதையை தன்னோட வீட்டில் உட்காந்துக்கிட்டு நம்மளோட சப்ஸ்கிரைபரில் ஒருத்தரான பாலாங்கிற பிரதர் பார்த்துட்டு இருந்திருக்கிறாரு. மிட் நைட்டு 1:30 மணிக்கு அவரோட வீட்டில் அவரோட பெட்ரூமில் உட்காந்து ஒரே ஸ்ட்ரெச்சாக பார்த்துடுறாரு. எந்த ஒரு தடங்களும் எதுவுமே வரல. ஏன்னா நிறையா ஸ்டோரிஸில் கீழே கமெண்ட்டில் சொல்லுவாங்க, எனக்கு இந்த ஸ்டோரியை ஃபுல்லாக பார்க்கவே முடியல, ஒரே ஸ்ட்ரெச்சாக பார்க்க முடியல, பாதியாக தான் பார்த்துட்ருக்குறேன்லாம் நிறைய கமெண்ட்ஸ்லாம் நானும் படிச்சிருக்கிறேன். அதே மாதிரி தான் இந்த பாலாவுமே என்ன சொல்கிறாருன்னா, வேறு கதைகள்லாம் பார்க்கும்போது நிறைய தடங்கள்லாம் வரும், பட் இந்த கதையை நான் ஃபுல் ஸ்ட்ரெச்சாக பார்த்து முடிக்கிற வரைக்கும் எந்த ஒரு தடங்களுமே வரல பிரதர். அவரோட வீட்டில் தனியாக அவரோட பெட்ரூமில் உட்காந்து பார்த்துட்டு படுத்து தூங்கியிருக்கிறாருங்க. மிட் நைட்டு ஒரு 1:30 மணிக்கு தான் பார்த்துருக்கிறாரு. 2 மணிக்கெலாம் அசந்து தூங்கிடுறாரு. மிட் நைட்டு ஒரு 2:30 மணி இருக்குமாங்க. அவர் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கிறாரு அவரோட பெட்ரூமில். அவரோட பெட்ரூம் டோருக்கு வெளியே ஹாலில் யாரோ 3 பேர் சண்டை போட்டுக்கிற மாதிரி ஒரு சத்தம் கேட்டிருக்குதுங்க. இவர் அசந்து தூங்கிட்டு இருந்தவர் டிஸ்டர்ப் ஆகி எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சு பார்த்தா இவருக்கு ஒரு ஷாக். என்னன்னா, பாலாவுக்கு நல்லா தெரியும் அவரோட வீட்டில் அவர் மட்டும்தான் இருக்கிறாரு. பாலா வீட்டில் அவங்க அப்பா அம்மா எல்லாருமே ஒரு சொந்தக்காரங்களோட ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போயிருக்கிறனால பாலா மட்டும்தான் வீட்டில் இருக்கிறாரு. அப்படி இருக்கும் பட்சத்தில் மெயின் டோர் க்ளோஸில் இருக்குது. ஹாலில் யார் நின்று பேசிக்கிட்டு இருப்பா அன்டைமில் 2:30 மணிக்கு? எந்திரிச்சு போய் டோரை ஓப்பன் பண்ணணும் போலையும் இருக்குது, அதே நேரத்தில் பயமாகவும் இருக்குது. ஒருவேளை திருட்டு பசங்களாக இருப்பாங்களோ? திருட்டு பசங்களாகவே இருந்தாலும் எதுக்கு இவ்வளோ சத்தமாக சண்டை போட்டுக்கிட்டு ஒரு மாதிரி கசகசகசன்னு இருக்கணும்? ஏதோ சந்தைக்குள்ளே போனால் அந்த காய்கறி வாங்குறதுக்கு அடிச்சுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு சத்தம் கேட்குறாங்க வெளியே. ஆனால் அந்த குரல் இது வரைக்கும் இவர் கேட்காத குரல்களாக தான் இருக்குது. வேறு வழி கிடையாது. இவங்களோட வீட்டுக்குள்ளே யாரோ 3 பேர் வந்திருக்கிறாங்க, எந்திரிச்சு போய் பார்த்து தான் ஆகணுங்கிற பட்சத்தில் மெதுவாக போயிட்டு இந்த டோரு பக்கத்தில் காதை வச்சு கேட்குறாரு. இன்னுமே அந்த சத்தம் கண்டினியூ ஆகிக்கிட்டு தான் இருக்குது. டக்குன்னு டோரை ஓப்பன் பண்ணி வெளியே எட்டி பார்க்குறாரு. வெளியே யாருமே இல்லை. ஹாலே ஒரு மாதிரி மயான அமைதியாக இருக்குது. ஆனால் மெயின் டோருக்கு வெளியே நின்று யாரோ 3 பேர் சண்டை போட்டுட்ருக்குறாங்க. இப்போது மெயின் டோரில் ஒரு ஹோல் இருக்கும் இல்லையா, இந்த ஹோல் வழியாக பார்த்தா வெளியே யார் நிற்கிறாங்க என்னங்கிறதெல்லாம் தெரிஞ்சிடும். அது வழியாக எட்டி பார்க்கும்போது வெளியவும் யாருமே இல்லை. ஆனால் சத்தம் மட்டும் வந்துக்கிட்டே இருக்குது. டைம் பார்க்குறாரு வால் கிளாக்கில். இப்போ பாலாவுக்கு ஒரு மாதிரி தூக்கி போடுதுங்க. மிட் நைட் 2:30 மணிக்கு யார் இந்த மாதிரி அவங்க வீட்டுக்கு வெளியே அமானுஷமாக பேசிகிட்டு இருக்குது? ஒன்றுமே புரியலை. இப்போது நைட் லேம்ப் மட்டும்தான் எரிஞ்சிகிட்டு இருக்குது ஹாலில். அதுவே இவருக்கு இன்னும் கொஞ்சம் பயத்தை அதிகமாக்குது. உடனே டியூப்லைட் சுவிட்சை போட்டிருக்கிறாருங்க. லைட்டை ஆன் பண்ணதுக்கப்புறமாவும், அதாவது சுவிட்சை போட்டதுக்கப்புறமாவும் அவங்களோட வீட்டில் இருக்கிற 2 டியூப்லைட்டுமே ஆன் ஆகலை. அது ஏங்கிறது பாலாவுக்கு தெரியலை. ஒன்று மட்டும் பாலாவுக்கு நல்லா புரியுது, அவரோட வீட்டுக்குள்ளே ஏதோ ஒரு அமானுஷ்யம் இருக்குது. உடனே இந்த ஹாலில் இருக்கிற அவங்களோட குலதெய்வம் ஃபோட்டோ வந்து ஒரு அம்மனோட ஃபோட்டோவாகலாம். அந்த அம்மன் ஃபோட்டோவுக்கு பக்கத்தில் தான் பூஜை அறை. ஸோ அந்த அம்மன் ஃபோட்டோவை கையில் எடுத்துக்கிட்டு நேராக அவரோட ரூம்குள்ளே போயிடுறாரு. டோரையும் க்ளோஸ் பண்ணிடுறாரு. அவரோட பெட்டில் அம்மனை பக்கத்துலேயே வச்சுட்டு கும்பிட்டுக்கிட்டே அசந்து படுத்து தூங்கிடுறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே ஏதோ ஒன்று டிஸ்டர்ப் ஆகி டக்குன்னு எந்திரிக்கும் போது தான் அவருக்கு தெரியுது இது எல்லாமே கனவு. ஏன்னா பாலா எந்திரிக்கும் போது அவர் பக்கத்தில் அம்மன் ஃபோட்டோ இல்லை. அவர் எந்திரிச்சு வெளியே போகும்போது ஹாலில் அந்த நைட் லேம்ப் மட்டும்தான் எரியுது. ஹாலில் தான் அம்மன் ஃபோட்டோ இருக்குது. எங்கே மாட்டியிருந்தாங்களோ அவங்க வீட்டில் அதே இடத்துல தான் அம்மன் ஃபோட்டோவும் இருக்குது. சுவிட்ச் எதுவுமே ஆனில் இல்லை. நல்லா தெரியும் பாலாக்கு அவர் கண்டது கனவு தான். ஏன்னா அவர் சுவிட்சை ஆன் பண்ணி விட்டுட்டு தான் வந்திருக்கிறாரு. சுவிட்சை போட்ட மாதிரியே அம்மன் ஃபோட்டோவை கையில் எடுத்துக்கிட்டு நேராக அவரோட ரூம் டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு அவரோட பெட்டில் வந்து படுத்தது வரைக்கும் நல்லாவே ஞாபகம் இருக்குது பாலாக்கு. அப்போது இது கனவு தான் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு பாலா வராருங்க. ஒருவேளை இது ரியலாகவே நடந்திருக்கலாமோங்கிற டவுட்டும் அவருக்கு இருக்குதாங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, பாலா பிரதர் வந்து ஃபுல் ஸ்ட்ரெச்சாக அந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கும்போது ஃபுல்லாகவே அந்த வீடியோக்குள்ளே இன்வால்மெண்ட் ஆகிருப்பார். அதாவது அந்த கதைக்குள்ளேயே அவர் போயிருப்பார். அதே ஞாபகத்தில் படுத்து தூங்கியிருக்கிறாரு. ஸோ அவரோட கனவில் ஏகப்பட்ட டிஸ்டர்பன்ஸ் வந்திருக்குதுங்கிறது தான் என்னோட ஒப்பீனியனுங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வரக்கூடாதுங்கிற பட்சத்தில் தான் லாஸ்ட்டாக ப்ளூப்பர்ஸை வந்து நாங்கள் ஆட் பண்ணவே ஆரம்பித்தோம் சொல்லப்போனால். பட் அதையும் தாண்டி இந்த மாதிரி கனவுகள்லாம் வருதுன்னா நிறைய பேர் இந்த மாதிரி என்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கீங்க. ரொம்பவே இன்வால்வ் ஆகாதீங்க. மிட் நைட்டில் உட்காந்து நம்ம ஸ்டோரிஸ் எதையுமே கேட்காதீங்க தயவு செஞ்சு. இந்த ஸ்டோரியிலேருந்து நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறது அந்த ஒன்று தான். ரீசெண்டாகவே இந்த கமெண்ட் செக்ஷனில் ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குதுங்க. அண்ணன்னு சொல்லிட்டு நிறைய தங்கச்சிங்கெல்லாம் வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுறாங்க. மலேசியா, சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா,
அப்புறம் இங்கே தமிழ்நாட்டிலேருந்து ஃபுல்லாக எல்லாருமே வந்து பாசத்தில் என் மேலே இருக்கிற ஒரு அன்பில் கமெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, ரெகுலராக கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. கீழே வந்து சில எச்சைங்கள்லாம் என்ன பண்ணுதுங்கன்னா, ஒரு மாதிரி தப்பாக பேசுகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. நிறைய பொண்ணுங்களுக்குமே அது ஃபீல் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன், தங்கச்சிங்களுக்கு. அவங்க எல்லாரையுமே, அந்த பசங்க எல்லாரையுமே நான் ஹைடு பண்ணிட்டேன். ஹைடு பண்ணிட்டோம் அப்படின்னா இதுக்கப்புறம் நீங்கள் இந்த சேனலை பார்க்கவே முடியாது. இது ஒரு வார்னிங் மெசேஜாகவே நான் சொல்கிறேன். நிறைய தம்பிங்கெல்லாம் டீசெண்டாக வரானுங்க, டீசெண்டாக பார்த்துட்டு டீசெண்டாக கமெண்ட் பண்ணிவிட்டு போயிடுறானுங்க. அது போக நிறைய தம்பிங்க அண்ணனுங்கள்லாம் வந்துட்டு எனக்கு இன்ஸ்டாகிராம்லேயே வந்து கமெண்ட் பண்ணுவாங்க, அண்ணா உங்களோட பெரிய ஃபேன், தம்பி நீங்கள் சூப்பராக பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜென்யூனாக நடந்துப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிற பர்சன்ஸ் மட்டும் இந்த சேனலில் இருக்கலாம். வேறு யாராச்சும் இந்த மற்ற யூடியூப்ஸ் மாதிரி நம்ம என்ன வேணாலும் கமெண்ட் பண்ணிக்கலாம், மற்ற யூடியூப் சேனலில் போய் நம்ம என்ன வேணாலும் கமெண்ட் பண்ணுவோம், எவனும் கண்டுக்க மாட்டான், அந்த மாதிரிலாம் இங்கே கிடையாது தம்பிங்களா. நீங்கள் வந்து தப்பாக கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களை நான் ஹைடு பண்ணிடுவேன். ஹைடு பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த சேனலை நீங்கள் பார்க்கவே முடியாது. அதனால் பார்த்துட்டு மட்டும் போங்கன்னு தான் நான் சொல்லுவேன். யாராச்சும் ஒரு பொண்ணை கீழே எவனாச்சும் ஒருத்தன் டிஸ்டர்ப் பண்ணான் அப்படின்னா அது தப்பாகிடும் தம்பிங்களா, பார்த்துக்கங்க. ஆல்ரெடி என்கிட்ட வந்து ஸ்டோரி சொல்கிறவங்க ஒரு பொண்ணாக இருந்தாங்க அப்படின்னா, பொண்ணோ பையனோ, அவங்க வந்து ஒரு ப்ரைவசி காரணமாக என்ன நம்பி ஒரு ஸ்டோரியை அவங்க வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை என்கிட்ட ஷேர் பண்ணும்போது அவங்களோட பேரை சொல்ல மாட்டேன், ஊரை சொல்ல மாட்டேன், ஃபுல்லாகவே புனைப்பெயர்கள் வச்சு தான் போய்கிட்டு இருக்கிறேன். அதுக்கு காரணமே அவங்க என்னை நம்பி, அதாவது என் மேலே வச்சிருக்கிற அந்த நம்பிக்கையை காப்பாற்றணுங்கிறத அடிப்படையில் தான். பாலாங்கிற பிரதருக்கு நடந்தது உண்மையா பொய்யா, கனவா, இல்லை உண்மையிலேயே அது நடந்திருக்குமா அப்படிங்கிறத உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாலா கண்டிப்பாக அதை பார்த்துக்கிட்டு தான் இருப்பார். இன்றைக்கான ஸ்டோரிக்குள்ளே போகலாம் வாங்க. இந்த கதையை கேட்கும்போதே எனக்கு ஒரு மாதிரி ரொம்பவே த்ரில்லிங்காக இருந்துச்சு. அது போக ஒரு அப்பா இந்த மாதிரியெல்லாம் பண்ணுவாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு இம்பேக்டை எனக்கு கொடுத்துச்சுங்க. கண்டிப்பாக இந்த ஸ்டோரியை நீங்கள் கேட்டு முடிக்கும்போது உங்களோட மனசில் என்ன தோணுதுங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். வாங்க இன்றைக்கான ஸ்டோரிக்குள்ளே போகலாம். வெல்கம் டு அவர் ஷோ டெவில்ஸ் கிச்சன். ஹலோ கோஸ்டிஸ், நான் உங்களோட பிரபாகரன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டோரியை எனக்கு இன்ஸ்டாகிராமில் அனுப்பின பொண்ணோட பேர் ஸ்வேதாங்க. ஸ்வேதா அறந்தாங்கிங்கிற கிராமத்தை சேர்ந்தவங்க. அறந்தாங்கியில் அவங்களோட குடும்பத்தோட சந்தோஷமாக வாழ்ந்துகிட்டு இருக்கப்போ அவங்களோட சின்ன வயசில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை தான் என்கிட்ட இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. ஆக்சுவலாக ஸ்வேதாவோட குடும்பம் ஒரு கூட்டு குடும்பமாங்க. இவங்க அம்மா அப்பா, இவங்களோட அதாவது அப்பாவோட கூட பிறந்தவங்க எல்லாருமே பூர்வீக வீடான ஒரு பங்களா மாதிரி ஒரு வீடு இருக்குமாங்க. அந்த காலத்து வீடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த காரைக்குடி சைட்லலாம் அந்த செட்டியார் வீடுன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய வீட்டில் தான் இவங்க எல்லாருமே இருந்திருக்கிறாங்க. ஒரு சில காரணத்தினால அண்ணன் தம்பிங்க எல்லாருமே கொஞ்சம் பிரிஞ்சு செப்பரேட்டடாக வாழ ஆரம்பிக்கிறாங்க. அவங்கவுங்க குடும்பத்தோட தனித்தனியாக போய் வாழ ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஸ்வேதாங்கிற பொண்ணோட அப்பா மட்டும் அவர் தான் குடும்பத்துக்கு மூத்தவருங்கிற காரணத்தினாலையும், அது போக இந்த பரம்பரை வீடை யாருமே வித்துறக்கூடாதுங்கிறதுல அவர் கான்சியஸாக இருந்த காரணத்தினால அவங்களோட குடும்பம் மட்டும் இந்த வீட்லேயே வாழ்ந்துக்கிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இப்போது வாரத்துக்கு ஒரு நாள் மட்டும் ஸ்வேதாவோட அண்ணன் தம்பிங்க எல்லாருமே, இந்த கசின் பிரதர்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, இவங்க எல்லாருமே இந்த பூர்வீக வீட்டுக்கு வருவாங்களாம். பூர்வீக வீட்டுக்கு வரப்போ இவங்க எல்லாருமே ஒன்று மண்ணா உட்காந்து விளாடுறது, பேசுறது, இவங்க அந்த ஒரு வாரத்தில் இவங்க வீட்டில் என்னென்னலாம் நடந்துச்சோ அதெல்லாம் ஷேர் பண்ணிப்பாங்களாம் குழந்தையா இருக்கும்போது. இதில் ஸ்வேதா மட்டும்தான் பொண்ணாங்க, மற்றவங்க எல்லாருமே பசங்க தான். அண்ணன் தம்பிங்க எல்லாருமே பசங்களாக தான் இருக்கிறாங்க, கசின் பிரதர்ஸ். ஸ்வேதாவோட கசின் பிரதர்ஸில் ஒருத்தரான கார்த்திக், அவரை பற்றின ஒரு கதையை தான் என்கிட்ட இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. இந்த கார்த்திக்ங்கிறவரோட அப்பா இவங்களோட வீட்டை விட்டு பிரிஞ்சு போனதுக்கப்புறமா அவர் ஒரு ஆக்சிடெண்ட்டில் தவறுதலாக இறந்துடுறாருங்க. இறந்ததுக்கப்புறமா அந்த பையனும் அவங்க அம்மாவும் அவங்க தனியாக தான் இருக்கிறாங்க. இவங்க வீட்டுக்கு எவ்வளவோ கூப்பிட்டும் வரவே இல்லை. ஏன்னா கார்த்திக்ங்கிற பையனோட அம்மாவோட அம்மா அப்பா எல்லாருமே ஒன்றா தான் இருக்கிறாங்க. அதனாலேயே இவங்க யாருமே இவங்களோட ஒட்டலைங்கிற காரணத்தை விட இவங்கக்கிட்ட இந்த சாட்டர்டே சண்டே மட்டும் அவங்க பையனை கூப்பிட்டு வந்து விளையாட வைக்கிறது, இவங்களோட அம்மா அப்பா கூட வந்து பேசிக்கிட்டு இருக்குது, இந்த மாதிரி இருந்துட்டு இருந்திருக்கிறாங்க. அந்த டைமில் இந்த கார்த்திக்ங்கிற பையன் ரொம்பவே இன்ட்ரோவர்ட்டாக மாறி இருக்கிறாங்க. இந்த பையனோட கேரக்டரேஷனே அது கிடையாதான். நல்லா சிரித்து பேசி கலகலன்னு இருந்த ஒரு குடும்பம், நல்லா இருந்த ஒரு பையன் திடீர்னு இன்ட்ரோவர்ட்டாக மாறிடுறான். இன்ட்ரோவர்ட்டாக மாறினதுக்கப்புறமா
ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் சேர்றது கிடையாது, கசின் பிரதர்ஸ் கூடயோ சிஸ்டர் கூடயோ பேசுறது கிடையாது. அவ்வளோ ஏங்க, அவங்க அம்மா கிட்டேயோ தாத்தா பாட்டிக்கிட்டேயோ கூட இந்த பையன் டிஸ்டன்ஸ்லேயே தான் இருப்பானோ. யாரு கூடயுமே அந்த அளவுக்கு பேச்சுவார்த்தையே கிடையாது. எப்போ பார்த்தாலும் தனியாகவே இருக்கிறது, தனியாகவே யாரு கூடயும் பேசுறது, பயந்து போயே இருக்கிறது, எங்கேயாச்சும் போயிட்டு கீழே விழுந்துடுறது, ரத்த காயத்தோட வர்றது, இந்த மாதிரி அவனோட வாழ்க்கை ஒரு மாதிரி அமானுஷ்யமாகவே போயிட்டு இருந்திருக்குதுங்க. இதை அவங்க அம்மா கவனிச்சாலுமே அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, கார்த்தி வந்து அவங்க அப்பாவை ரொம்ப மிஸ் பண்ணுறான், அவங்க அப்பா இறந்ததுக்கப்புறமா அந்த பையன் ஒரு மாதிரி கேரக்டரே மாறிடுச்சு, அவனை அப்படியே விட்டுருவோம், கொஞ்ச நாள் போகட்டும், அவன் அதுலேருந்து வெளியே வரலன்னா எல்லாருமே சேர்ந்து அவனை அதுலேருந்து எப்படியாச்சும் வெளியே கொண்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு தான் இந்த கதையை அனுப்பின பொண்ணோட அப்பா அம்மா கிட்ட எல்லாருக்கிட்டையுமே சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்த பையன் மாறுறதாவே இல்லைங்க. ஒரு நாள் எப்பவும் போல் சாட்டர்டே சண்டே அதுவுமா இந்த பூர்வீக வீட்டில் எல்லாருமே வராங்க. ஸ்வேதா உட்காந்துருக்குறாங்க, திண்ணையில் உட்காந்துருக்கும் போது இவங்களோட கசின் பிரதர்ஸ் எல்லாருமே ஜாலியாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ தான் கார்த்தியும் அவங்களோட அம்மாவும் இந்த வீட்டுக்குள்ளேயே என்ட்ரி ஆகுறாங்க. என்ட்ரி ஆகும்போதே கார்த்தியோட தலையில் கட்டு போட்டுக்கிறாங்க, கையிலலாம் ஒரு மாதிரி ரத்த காயமாக இருக்குது. என்னாச்சுன்னு சொல்லிட்டு ஸ்வேதாவோட அப்பா அம்மா கேட்கும்போது, இந்த பையன் சைக்கிள் ஓட்டிகிட்டு போயிட்டு இருக்கும்போது தெருவில் கீழே விழுந்துட்டான், தவறுதெல்லாம் ஆப்போசிட்டில் அந்த பைக்கில் இடித்து கீழே விழுந்து இந்த மாதிரி மண்டையில் அடிபட்டு ரத்தம் வந்துருச்சு, கை கால்லாம் சரைச்சிக்கிட்டு வந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஸ்வேதாவோட அப்பா கேர் பண்ணுறாரு, அந்த பையனை கார்த்தியை வந்து கேர் பண்ணுறாரு. ஆனால் அந்த பையன் அதை கொஞ்சம் கூட மதிக்கவே இல்லை. எதுவுமே பேசாமல் அவர் கேட்குற கேள்விக்கும் பதில் சொல்லாமல் நேராக போயிட்டு வீட்டுக்குள்ளே போய் உட்காந்துக்கிட்டானாங்க. இது இவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், கார்த்தி இந்த மாதிரி தான் பண்ணுவான் அப்படிங்கிறது. அப்படியே கேஷுவலாக விட்டுடுறாங்க. அடுத்து ஒரு வாரம் போகுது. இந்த ஒரு வாரத்துக்கு அப்புறமா மறுபடியும் அந்த கார்த்தி இந்த வீட்டுக்கு அவங்க அம்மா கூட வராரு. திண்ணையில் வழக்கம் போல் இவங்க கசின் பிரதர் சிஸ்டர்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது இன்னைக்கு அந்த கார்த்திங்கிற பையன் இவங்க கிட்ட வந்து உட்கார்றான். பொதுவாகவே நம்மளோட ஸ்கூல்லையோ இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிளில் ஒருத்தன் மட்டும் இன்ட்ரோவர்ட்டாகவே இருப்பாங்க, யாரு கூடயும் பேச மாட்டான். அவனை ஒரு 2 நிமிஷம், 1 நிமிஷம் கூட வச்ச கண்ணு எடுக்காமல் நம்மளால் பார்க்க முடியாது. ஏன்னா அவனை பார்த்தா நமக்கு பயம் வரும். ஏன்டா அவன் ஒரு மாதிரியாகவே பிஹேவ் பண்ணுறான், அமானுஷ்யமாக பார்க்குறான், தனியாக பேசுகிறான், இவனை பார்த்தாலே பயம் வருதுறாங்க போகும் இல்லையா, அந்த மாதிரி கேரக்டர் தான் கார்த்தி. அப்படி இருக்கிற ஒரு பையன், எப்பயுமே பேசாமல் தனியாகவே இருக்கிற ஒரு பையன், இன்னைக்குன்னு பார்த்து இவங்க கசின் பிரதர் சிஸ்டர்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது திண்ணையில் இவங்க கூட வந்து உட்காந்தா பயம் வருமா வராதா? அதே மாதிரி தான் ஸ்வேதா அவங்களோட அண்ணன் தம்பிங்க எல்லாருக்குமே பயம் வந்திருக்குது. இவங்க எல்லாரோட பார்வையுமே அந்த பையன் மேலே தான் இருக்குது. கார்த்தி வச்ச கண் எடுக்காமல் ஸ்வேதாவே பார்த்துக்கிட்டு இருக்கிறான். ஸ்வேதா கேட்க ஆரம்பிக்கிறாங்க, என்னாச்சுடா, எதனா பிரச்சனையா, எங்ககிட்ட எதனா சொல்லணுமான்னு சொல்லி கேட்கும்போது கார்த்தி முதல் முறையாக பேச ஆரம்பிக்கிறாரு கசின் பிரதர் சிஸ்டர் கூட. ஆக்சுவலாக எங்கள் அப்பா வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி சாகலை, அவர் என் கூட தான் இருக்கிறாரு, உயிரோடு தான் இருக்கிறாரு அப்படின்னு ஒன்றையும் இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் ஒரு மாதிரி தூக்கி போட்டிருக்குதுங்க. இறந்து போன ஒருத்தர் சாகலை, என் கூட தான் இருக்கிறாரு, என் கூட தான் பேசுகிறாருங்கும்போது எப்படிங்க இருக்கும் இந்த குழந்தைங்களுக்கு? ஏன்டா இவன் இங்கே வந்து உட்காந்தாங்கிற மாதிரி எந்திரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. அதாவது அந்த பையனை விட்டுட்டு வேற எங்கேயாச்சும் போய் விளாடலான்னு சொல்லிட்டு எந்திரிக்கும் போது அந்த பையன் பேச ஆரம்பிச்சிருக்கிறான். அந்த பையன் பேச பேச இவங்களுக்கு பயம் அதிகமாக இருக்குதுங்க. என்ன சொல்லியிருக்கிறாருன்னா கார்த்தி, எங்கள் அப்பா சாகலை, என் கூடயே தான் பேசிகிட்டு இருக்கிறாரு, அது போக என்னையுமே அவர் கூட கூப்பிட்றாரு, நான் வரமாட்டேன்னு சொன்னேன், அம்மா கூட தான் இருப்பேன்னு சொன்னதுக்கு அவர் என்னை டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிக்கிறாரு, என்னை வந்து கீழே தள்ளி விட்டார். நீங்களாம் நினைக்கிற மாதிரி போன சனிக்கிழமை நான் வரும்போது சைக்கிளில் நான் தனியாக போகும்போது நான் விழுகலை, நான் கடைத்தருக்கு போயிட்டுருக்கும்போது பின்னாடி யாரோ ஒருத்தவங்க என் சைக்கிளில் உட்காந்து இந்த மாதிரி இருந்துச்சு, எனக்கு நல்லா தெரியும் அது என்னோடய அப்பா தான், என்னோட பேரை சொல்லி கூப்பிட்டாரு, என்னப்பான்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பும்போது என்னை தள்ளி விட்டார் சைக்கிள்லேருந்து, நான் கீழே விழுந்துட்டேன், கீழே விழுந்ததுக்கப்புறமா நீங்களாம் நினைக்கிற மாதிரி கல்லில் போயிட்டு என் தலை அடிக்கலை, அந்த கல்லை தூக்கி போட்டதே எங்கள் அப்பா தான், என் கூட வந்துருன்னு சொல்லிட்டு என்னை மிரட்டுறாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் இவங்க எல்லாருக்குமே ஒரு மாதிரி அடி வைத்த கலக்கி விட்டு வேகமாக ஸ்வேதாவோட அப்பா கிட்ட போய் சொல்கிறாங்க. ஸ்வேதாவே சொல்கிறாங்க அவங்க அப்பா கிட்ட, அப்பா அந்த மாதிரிலாம் கார்த்தி பேசிகிட்டு இருக்கான், பயமாக இருக்குன்னு சொன்னதும் அவங்க அப்பா வந்து விசாரிக்கிறாரு, என்னடா கார்த்தி என்னென்னமோ சொல்கிறியாமே, உங்கள் அப்பா உயிரோடு இருக்கிறாரு, உங்கள்கிட்ட பேசுகிறாருன்னு சொன்னியாமே, உண்மையா? ஆமாம், என் கூட தான் பேசிகிட்டு இருக்கிறாரு, இப்போ கூட இங்கே தான் இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி கையை காட்டி இருக்கிறாரு. இவங்க எல்லாருக்குமே ஒரு மாதிரி பயம் வந்திருக்குது. ஆனால் ஸ்வேதாவோட அப்பாவுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்பிக்கை கிடையாது. இந்த பேய் மூட நம்பிக்கைலாம் அவர் கிடையவே கிடையாது. சைக்காட்டிஸ்ட் கிட்ட கூட்டு போயிருக்கிறாரு. ஸ்வேதாவோட அப்பா சைக்காட்டிஸ்ட் கிட்ட கார்த்தியை கூட்டு போனதுக்கப்புறமா சைக்காட்டிஸ்ட் கிட்டையுமே இவர் அப்படி தான் பிஹேவ் பண்ணுறாராம். எங்கள் அப்பா உயிரோட தான் இருக்கிறாரு, எங்கள் அம்மாவை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேங்கிறாரு, ஆனால் என்னையை மட்டும் ஏன் டிஸ்டர்ப் பண்ணுறாருன்னு எனக்கு தெரில, எனக்கு வாழவே பிடிக்கல, நான் சாக போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பையன் சொல்லும்போது இந்த சம்பவம் நடந்துகிட்டு இருக்கும்போது அவருக்கு இந்த சம்பவம் நடக்கும்போது கார்த்தியோட வயசு 16. தம்பி,
உன்னோட வயசுக்கும் நீ பேசுகிறதுக்கும் வந்து சம்மந்தமே கிடையாது. நீ வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிற. அப்பா இறந்தது அந்த ஒரு அதிர்ச்சி உன்னோட மனசுக்குள்ளேருந்து போகலை. அவர் உன் கூடயே இருக்கிற மாதிரி உனக்கு ஃபீல் ஆகுது. அது போக அப்பா உனக்கு ரொம்ப பிடிக்குங்கிற காரணத்தினால தான் அவர் உன்னை கூப்பிட்றாருங்கிற மாதிரி நீ ஏன் ஹாலோசினேஷன் பண்ணிக்கிறேன்னு சொல்லி இவருக்கு டேப்லெட்லாம் கொடுத்து அனுப்பி விட்ருக்குறாங்க. நீ மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிற, அதுலேருந்து கொஞ்சம் வெளியே வா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பி விட்ருக்குறாங்க. அடுத்த 2 வருஷத்துக்கு அவர் டேப்லெட்டும் எடுத்துக்கிறாரு. கொஞ்சம் நார்மலாக தாங்க பிஹேவ் பண்ணியிருக்கிறாரு. அவருக்கு ஒரு 22 வயசு இருக்கும்போது பெங்களூரில் ஒரு கேப் டிரைவராக ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு. கார்த்தி பெங்களூரில் ஒர்க் பண்ணும்போது அவர் ஒரு பிஜியில் தாங்க தங்கியிருக்கிறாரு. அதாவது ஒரு 10க்கு 10 ரூம், உள்ளுக்குள்ளேயே ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குமா. இதுதான் அவர் தங்கியிருந்த ரூமோட அமைப்பு. நைட்டு ஒரு 12லேருந்து 12:30 மணி இருக்குமாங்க. நல்லா தூங்கிட்டு இருந்த கார்த்திக்கு திடீர்னு ஒரு மாதிரி முகமெல்லாம் உடம்பெல்லாம் வேர்த்து பழைய ஞாபகங்கள்லாம் வர ஆரம்பிக்குது. அவங்க அப்பாவோட வாய்ஸ் கேட்க ஆரம்பிக்குது. டேய் கார்த்தி, உங்ககிட்ட ஒரு தடவை சொன்னால் புரியாதா? எப்படா என்கிட்ட வரப்போற? எந்திரா முதல்ல அப்படிங்கிற மாதிரி அரட்டி இருக்கிறார். பயந்து போய் எந்திரிச்சிருக்கிறாரு கார்த்தி. எந்திரிச்சு பார்த்தா ரூமே ஒரு மாதிரி மயான அமைதியாக இருக்குது. ஒரே ஒரு நைட் லேம்ப் மட்டும்தான், அதுவும் நல்லா திக் ரெட்டும்பாங்க இல்லையா, அந்த கலரில் ஒரு நைட் லேம்ப் போட்டிருக்கிறாங்க அந்த பிஜியில். இப்போது செம்மையாக வேர்த்து இருக்குது உடம்பெல்லாம். பெங்களூர் சும்மாவே ஒரு மாதிரி சில் கிளைமேட்டாக தான் இருக்கும். இந்த சம்பவம் நடக்கும்போது அது ஒரு பனி மாதம் தாங்க, இந்த மார்கழி மாதம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு மாதத்துல தான் இந்த சம்பவம் நடக்குது. என்னடா அது இப்படி வேர்த்துருக்குன்னு சொல்லிட்டு மேலே சீலிங்கை பார்க்கும்போது சீலிங் ஃபேன் ஆஃபில் இருக்குது. ஃபேன் ஓடலை. நம்ம ஃபேனை போட்டுட்டு தானே படுத்தோம், ஒரு வேளை கரண்ட்டு போயிருச்சோ? கரண்ட்டு போனால் எப்படி நைட் லேம்ப் மட்டும் எரியும்? திரும்பி பார்த்தா சுவிட்ச் ஆனில் தான் இருக்குது. ஃபேன் சுவிட்ச் வந்து ஆனில் தான் இருக்குது. என்னடா அது ஒரு மாதிரி புதுசாக இருக்குன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போய் அந்த சுவிட்சை போட போகிற நேரத்தில் சீலிங் ஃபேன் அந்த கீழே விழுந்துருக்குதுங்க. இவர் படுத்திருந்த பெட்டில் விழுந்திருக்குது. இவர் மட்டும் அந்த செகண்ட் எந்திரிக்காமல் இருந்தார்னா ஒருவேளை அந்த சீலிங் ஃபேன் வந்து இவரோட மண்டையில தான் விழுந்திருக்குமாங்க. என்ன வேணாலும் நடந்திருக்கலாம். சரி, எந்திரிச்சிட்டாரா? இப்போ பயத்தில் ஒரு மாதிரி மறுபடியும் வேர்க்க ஆரம்பிக்குது. பெட்டில் விழுந்த அந்த சீலிங் ஃபேனை எடுத்து வைக்கிறதுக்காக கார்த்தி மெதுவாக கிட்டக்க போகும்போது, டேய் கார்த்தி, சொன்ன கேட்க மாட்டியா? என் கூட வந்துருன்னு சொல்றேன்ல, வரமாட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்க அப்பாவோட சத்தம் பயங்கரமாக கேட்டிருக்குது. எங்கன்னா அவரோட ரூம் மெயின் டோருக்கு வெளியே கேட்குது. அவங்க அப்பா வெளியே இருந்துட்டு கத்துறாரு. இப்போ இவருக்கு ஒரு மாதிரி தூக்கி போட்டுருக்குதுங்க. பயத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த ஃபேனை எடுக்க போனார் இல்லையா, அந்த கட்டில ஒட்டியே ஒடுங்கி உட்கார்ந்து அழுக ஆரம்பிக்கிறாரு. அப்பா என்னை விட்டுருங்கப்பா, நான் வரலப்பா, நான் அம்மாக்காண்டி இருக்கணும்ப்பா, அம்மாவை நான் தான்ப்பா பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிக்கிறாரு. அதெல்லாம் என்கிட்ட பேசாத, என் கூட வரப்போறியா இல்லையா? நீ வான்னு சொன்னா கேட்க மாட்டியா? எத்தனை வருஷமா நானும் பின்னாடி அலையிறது, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அசிங்கமாக பேச ஆரம்பிச்சிருக்கிறாருங்க. கார்த்திக்கு நல்லாவே தெரியும் அவங்க அப்பா அசிங்கமான வார்த்தையில் அவரை பேசவே மாட்டாரு, பேசுனதும் கிடையாது. ஆனால் இப்போ பயங்கரமா கெட்ட வார்த்தையில திட்டி கதவை போட்டு உடன்னு உடைக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த கதவை உடைக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா கார்த்திக்கு ஹார்ட் பீட் ரொம்ப ரைஸ் ஆக ஆரம்பிக்குதுங்க. ஒரு மாதிரி ஹார்ட் அட்டாக் வரும்னு சொல்லுவாங்க இல்லையா, எதையோ நோக்கி நம்மளோட சாவு நம்மளோட கண்ணுக்கே தெரியும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கே போயிருக்கிறாரு. அவ்வளவுதான், இன்னைக்கு நம்ம செத்துட்டோன்னு நினைக்கும் போது அந்த சத்தம் நின்றுக்குது. கொஞ்சம் கொஞ்சமா இவர் அந்த பதட்டத்துல இருந்து வெளியே வர ஆரம்பிக்கிறாரு. இவங்களோட இந்த ஸ்வேதாவோட அப்பா சொன்னார் இல்லையா, இது எல்லாமே உன்னோட ஹாலுசினேஷன் தான். அதாவது இந்த சைக்காட்டிஸ்ட்ட போய் சைக்காட்டிஸ்ட்னு சொன்னாரு. ஸ்வேதாவோட அப்பாவுமே இவருக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு அந்த இன்சிடென்ட்ல இருந்து இவரை வெளியே கொண்டு வரதுக்காக. எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கும் போது இப்ப மறுபடியும் பழைய மாதிரி ஆரம்பிக்கும் போது ஸ்வேதாவோட அப்பா தான் கார்த்தியோட ஞாபகத்துக்கு வந்திருக்கிறாரு. அவர் சொன்ன அந்த வார்த்தைகள்லாம் இவரை கொஞ்சம் கொஞ்சமா அதுல இருந்து வெளியே கொண்டு வந்துட்டு இருக்கும் போது பயங்கரமா மறுபடியும் வெளியே இருந்து கதவை உடைக்கிற சத்தம். ஆனால் இப்போ அவரோட அப்பாவோட வாய்ஸ் கிடையாது, வேற யாரோ ஒரு பொண்ணு வெளியே இருந்து அழுதுகிட்டே கதவை தட்டுது. பயங்கரமா அழுதுகிட்டே சாக மாட்டியாடா, நீ மட்டும் ஏன்டா உயிரோட இருக்கிற, நாங்களாம் செத்து போயிட்டோம், நீ செத்துடுறான்னு சொல்லிட்டு பயங்கரமா கதவை போட்டு உடைக்குது. இவருக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க யாரு, என்ன எதுக்கு சாக சொல்றீங்கன்னு சொல்லிட்டு கத்தி இருக்கிறார். இவர் கத்துல இவருக்கு த்ரோட் பெயினே வந்திருக்குது. அதாவது இந்த தியேட்டருக்குலாம் போயிட்டு பயங்கரமா கத்தணும்னா தொண்டெல்லாம் ஒரு மாதிரி கட்டி போய் பேசவே முடியாது, ஒரு மாதிரி வாய்ஸே குறன்னு இருக்கும் இல்லையா, அந்த வாய்ஸ் டோனுக்கே வந்திருக்குதுங்க கத்தி. ஆனால் இந்த சத்தம், இவர் கத்தோ வெளியே உடைக்கிற சத்தமோ யாருக்குமே கேட்கல போல. இந்த பிஜில இருந்தவங்களுக்கு யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க, யாருமே ஹெல்ப்புக்கும் வரல. இவர் ஹெல்ப்னு வேற கத்திருக்கிறாரு, யாருமே வரல. இந்த நேரம் பார்த்து இந்த அழுதுகிட்டே வெளியே ஒரு குரல் கேட்டுச்சு இல்லையா, அந்த குரல் ஒரு சின்ன பொண்ணோட குரலா மாறுதுங்க. ஒரு 8 வயசு குழந்தை, அதோட டோன் எப்படி இருக்கும், அந்த டோன்ல வெளியே இருந்து ஒரு குழந்தை கத்துதான், கார்த்தி சாக மாட்டியா, ஏன் நீ மட்டும் சாகாம உயிரோட இருக்குன்னு சொல்லிட்டு கத்துதான். கார்த்திக்கு ஒண்ணுமே புரியல.
உண்மையாகவே சைக்காட்டிஸ்ட் சொல்கிற மாதிரி நமக்கு மென்டலி ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் நம்மளோட அப்பா மட்டும்தானே நமக்கு வரணும், அப்பா மட்டும்தானே நம்மளோட ஆலோசனேஷனில் வரணும். இவங்கெல்லாம் யாரு? வயசான ஒருத்தர் வேற வந்து கத்திக்கிட்டு இருக்கிறாரு. பல குரல்கள் கேட்டிருக்குதுங்க அவருக்கு. ஒருவேளை மென்டலி அஃபெக்ட் ஆகி அவர் அறியாமலே ஒரு கட்டத்துக்கு மேல இந்த மயக்கம் வந்துடும் சொல்லுவாங்க இல்லையா, அவரு உட்கார்ந்து இந்த இடத்துல மயக்கம் மட்டும் விழுந்திருக்கிறார். இதுக்கப்புறம் கார்த்திக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை, இந்த ரூம்ல என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு எதுவுமே ஞாபகம் இல்லை. அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் தூங்கி இருப்பாரு. ஆனால் உண்மை என்னன்னா அவரு 3 மணி நேரமா தூங்கிக்கிட்டு இருக்கிறாரு. வெளியே யாரோ ஒருத்தவங்க கதவை உடன்னு உடைச்சிட்டு இருக்கிறாங்க. மறுபடியும் பதட்டத்துல எந்திரிக்கிறாரு. இந்த தடவை வேற ஒருத்தரோட குரல் கேட்குது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் இவருக்கு காதடைப்புலேருந்து கொஞ்சம் வெளியே வராரு, அந்த மைண்ட்லேருந்து வெளியே வராரு. ஆல்ரெடி ஒரு அதிர்ச்சியில் தான் இருக்கிறாரு. அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்ததுக்கப்புறம் தான் இவரால் உணர முடியுது வெளியே இருக்கிறது வார்டன், அந்த பிஜியோட வார்டன், அதாவது இன்சார்ஜ்னு சொல்லுவாங்க இல்லையா, அவரும் பக்கத்து ரூம்கார், இவரோட ரூமுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு பையனோட குரல். இவங்க 2 பேரும் வெளியே வந்து கத்திட்டு இருக்காங்க. கார்த்தி வெளியே வாடான்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க. என்னாச்சுடான்னு சொல்லிட்டு வெளியே ஒரு கூட்டமே நின்று கத்திட்டு இருக்கிற குரல் இவருக்கு கேட்க ஆரம்பிக்குதுங்க. மெதுவா எந்திரிச்சு போயிட்டு டோரை ஓபன் பண்ணா அந்த இன்சார்ஜ் இவரை அடிக்க வந்திருக்கிறாரு. என்னடா நினைச்சிட்டு இருக்கிற, என்னடா ஆச்சு உனக்கு, இப்படிதான் ஒரு தடவை நீ பண்ணிட்டு இருக்கியான், நைட் எல்லாம் போட்டு ரூம் உடன்னு உடைச்சாமே பக்கத்து ரூம்ல இருந்து கம்ப்ளைண்ட் வந்திருக்குன்னு இருக்கிறாரு. இப்போ சொல்லிட்டு இருக்கும் போதே பெட்ல இந்த சீலிங் ஃபேன் விழுந்திருக்குது இல்லையா, என்னடா பண்ணி வச்சிருக்கிற, சீலிங் ஃபேனை எதுக்குடா உடைச்ச, என்னதான்டா நடக்குது இந்த ரூம்ல, உனக்கெல்லாம் ரூம் கொடுத்தது தப்புடான்னு சொல்லிட்டு இவர் அடிக்க வந்திருக்கிறாங்க. இப்பதான் கார்த்தி அழுதுகிட்டே இவருக்கு நடந்தது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றாரு. கார்த்தி சொல்ற இந்த விஷயத்த இந்த வார்டனாலேயோ இல்ல பக்கத்து ரூம்காரங்களாலேயோ நம்பாம இருக்க முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு கார்த்தி பயந்துருக்கிறாரு. அது போக அவர் கண்ணு பொய் சொல்லல, அவர் வாயும் பொய் சொல்லல. இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே ஒரு மாதிரி வாய் கையெல்லாம் நடுக்கம் கொடுத்துருக்குது அவருக்கு. இவர் ரொம்ப பயந்து இருக்கிறாருன்னு சொல்லிட்டு கார்த்தியோட அம்மாவோட ஃபோன் நம்பரை வாங்கி அவங்களே ஃபோன் போட்டு இங்க நடந்தது எல்லாத்தையும் சொல்றாங்க. இது போக ஒவ்வொரு அமாவாசை ராத்திரி அன்னைக்கும் இதே மாதிரி தான் இவன் பிஹேவ் பண்ணுறான். நேற்று நைட்டுமே அமாவாசை ராத்திரி தான் இவருக்கு இந்த சம்பவம் நடந்தது. அப்படி இருக்கும் பட்சத்தில் இவரை வந்து தயவு செஞ்சு கூட்டு போயிருங்க, இவன் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறான், விட்டா அந்த பையன் சூசைட் கூட பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி அவங்க அம்மா கிட்ட சொன்னதுக்கப்புறமா அவங்க அம்மா ஸ்வேதாவோட அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. நடந்தது எல்லாத்தையும் சொல்லி பெங்களூருக்கு வந்து ஸ்வேதாவோட அப்பா கூட்டு போறாரு கார்த்தியை அவரோட வீட்டுக்கு. கூட்டு போனது மட்டும் இல்லாம அவங்க ஊர்ல ஆல்ரெடி பார்த்தாங்க இல்லையா ஒரு சைக்காட்டிஸ்ட் கிட்ட, அவர்கிட்ட மறுபடியும் கூட்டு போறாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த பையன் கொஞ்ச நாளா நார்மலா தான் இருந்திருக்கிறான், ஆனால் அமாவாசை அன்னைக்கு மட்டும் ஏன் இந்த பையனுக்கு இந்த தாட் வருதுங்கிறது எனக்கே தெரியல. சப்கான்சியஸ் மைண்ட்ல போய் உட்கார்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா கார்த்தியோட அப்பா இறந்தது அமாவாசை ராத்திரி அன்னைக்கு கிடையாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் எதனால இந்த பையனுக்கு அமாவாசை ராத்திரி எதுவுமா டிஃப்ரெண்ட் குரல்ல யாரோ ஒருத்தவங்க வந்து இந்த பையனை மிரட்டணும், சாகணும்னு சொல்லிட்டு தூண்டணும், இது ஏதோ தப்பா இருக்குங்கிற மாதிரி தான் சைக்காட்டிஸ்டுமே சொல்றாரு. இருந்தாலும் ஒரு வாரத்துக்கு கொஞ்சம் பீஸ் தேவை இந்த பையனுக்கு, அமைதியான இடத்துல இருந்து வேலைக்கு எங்கேயுமே அனுப்பாதீங்க, எந்த வேலையுமே இவன் பார்க்க வேணாம்னு சொல்லிட்டு அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில இவனை கொஞ்ச நாளைக்கு வச்சிருந்தா மேபி எல்லாமே மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கும் போது ஸ்வேதாவோட அப்பா கார்த்தியை தன்னோட வீட்டுக்கு கூட்டு போறாரு. அவங்க அம்மாவை அங்கேயே இருக்க சொல்றாரு, நீங்க வராதிங்க, நான் அந்த பையனை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஸ்வேதாவோட வீட்டுக்கு கார்த்தியை கூட்டு வந்து வச்சு ஒரு வாரம் கார்த்தி ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கிறாருங்க. அவரு இந்த அளவுக்கு சிரிச்சு பேசுவாருங்கிறதே, அதாவது இந்த அளவுக்கு ஜாலியான பர்சன்ங்கிறதே ஸ்வேதாக்கு அப்பதான் தெரியுமா இவங்க வீட்டில் வந்து வைக்கும்போது. இந்த கார்த்திக்கு நடந்த விஷயத்த முழுசா சொல்லலை ஸ்வேதா கிட்ட. இந்த பெங்களூர்ல ஏகப்பட்ட அமானுஷங்கள் நடந்திருக்குது. இந்த ஒரு சின்ன விஷயத்த மட்டும்தான் அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது ஸ்வேதா ஒட்டு கேட்டிருக்கிறாங்க. இந்த விஷயத்த ஸ்வேதா கிட்ட சொல்லக்கூடாதுன்னு வேற அவங்க அப்பா சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா ஸ்வேதா கார்த்தியை பார்த்தா பயப்படுவாங்க சின்ன வயசுலேயே. இப்போ இன்னுமே அவன் அந்த மாதிரி தான் இருக்கிறான்னா, வீட்டுக்கு வந்தானா கண்டிப்பா ரொம்ப பயப்படுவா, அதனால சொல்லாதங்கிற மாதிரியே சொல்லியிருக்கிறாரு. இந்த ஒரு வாரமே ஸ்வேதாவோட அப்பா வீட்டில் தான் இருந்திருக்கிறாரு, கார்த்தி கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாரு. இந்த ஒரு வாரத்துல கார்த்தி டோட்டலா சேஞ்ச் ஆயிடுறாருங்க. ஏன்னா ஸ்வேதாவோட அப்பா அவர்கிட்ட அந்த கார்த்திகிட்ட உட்கார வச்சு இதெல்லாம் மூட நம்பிக்கைடா, கடவுள்னு ஒன்று இல்லவே இல்லை, அது மனுஷனோட நம்பிக்கைக்காண்டியும் ஒழுக்கத்தை கடைப்பிடிக்கிறதுக்காண்டி உருவாக்கின ஒன்று தான், அதனால கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாரு, நீ ஒரு நம்பிக்கை வச்சுக்க, ஆனால் இந்த பேய் பிசாசு இதெல்லாம் வந்து தேவையில்லாத விஷயம், அதுக்குள்ளே உன்னோட மைண்டை கொண்டு போகாதுன்னு சொல்லிட்டு அவரை கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேருந்து வெளியே கொண்டு வந்து இந்த ஒரு வாரத்தில் கார்த்தியோட பிஹேவியரே டோட்டலாக சேஞ்ச் ஆகிருக்குது. இப்போது ஒரு வாரத்துக்கு அப்புறமா கார்த்தி அவங்க வீட்டுக்கு போகணும்னு சொல்கிறாரு. இவங்களோட வீடு எங்கே இருக்குன்னா அவங்க ஊர்லேருந்து அடுத்த ஊர், அதாவது இதுக்கு நடுவில் ஒரு பெரிய தோப்பு வருமாங்க, காடு பகுதி மாதிரி இருக்குமா. அது நைட் நேரத்தில் அந்த சைடு யாருமே போக மாட்டாங்களாம். பொதுவாகவே இந்த மாதிரி ஒரு கிராமத்து பகுதியில் இந்த தோப்பு ஏரியா ஊருக்கு அப்பால், அதாவது இந்த ஊர் எல்லையை தாண்டி யாருமே நைட்டு ஒரு 9 மணிக்கு மேலே போகக்கூடாது, போக மாட்டாங்கங்கிறது பொதுவான ஒரு விஷயந்தான். ஆனால்
அன்னைக்குன்னு பார்த்து கார்த்தி அவங்க அம்மாவை நான் பார்க்கணும், நான் போயே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஸ்வேதாவோட அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்நேரத்துல போகக்கூடாதுப்பா, பேய் காத்து கருப்புலாம் அலையும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வேற வழியே இல்லாமல் ஸ்வேதாவோட அப்பா கார்த்தியை அனுப்ப வேண்டிய சூழ்நிலை வருதுங்க. எங்க ஸ்வேதாவோட அம்மா சொன்ன மாதிரியே ஸ்வேதாவோட அப்பாவும் கார்த்திகிட்ட சொன்னா மறுபடியும் இவன் பேய் பிசாசுன்னு சொல்லிட்டு உள்ள போயிடுவானோ, மறுபடியும் இவனுக்குள்ள மூட நம்பிக்கை வந்துருமோங்கிற அடிப்படையிலேயே, ஏன்னா நீ போகாதடா, நைட் நேரம் போவேனா, பனி பெய்யுது, சளி பிடிச்சிக்கும், காய்ச்சல் அடிக்குன்னு சொல்லி ஸ்வேதாவோட அப்பா இப்போ கார்த்திகிட்ட சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன். அவரோட சப்கான்சியஸ் மைண்ட்ல போய் என்ன உட்காரும், இவருமே மறைக்கிறாரு, நம்மக்கிட்ட மட்டும் சும்மா நடிக்கிறாரு, பேய் இல்லை ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு. இப்போ அவங்களோட ஒய்ஃப் என்ன சொன்னாங்க, பேய் இருக்குது காத்து கருப்பு இருக்குன்னு சொன்னாங்க. எங்கே மறுபடியும் அதை இவர் சொன்னார்னா நான் மூட நம்பிக்கைக்குள்ளே போயிடுவேன்னு சொல்லிட்டு என்னை வந்து அனுப்பாமல் இருக்கிறான்னு சொல்லிட்டு கார்த்தி நினச்சிடக்கூடாதுங்கிற அடிப்படையில் அவனுக்கு சளி பிடிச்சாலும் பரவாயில்ல, காய்ச்சல் அடித்தாலும் பரவாயில்ல, நீ முதல்ல வெளியே போ, அதாவது உங்கள் அம்மாவை பார்க்குறதுக்கு இந்நேரத்துலேயே போ, உங்கள் வீட்டுக்கே போ அப்படிங்கிற மாதிரி நைட்டு 9:45 அனுப்பியிருக்கிறாங்க. 9:45 இவங்களோட வீட்டிலேருந்து பைக் எடுத்துக்கிட்டு ஹீரோ ஹோண்டா ஸ்ப்ளெண்டர் ப்ளஸில் கார்த்தி தனியாக போகிறாரு. ஒரு 10-10:30க்கெலாம் அவர் அவங்க வீட்டுக்கு போய் ரீச் ஆகிருக்கணும். அவங்க வீட்டுக்கு ஃபோன் போடுறாரு. யார்? ஸ்வேதாவோட அப்பா ஃபோன் போடுறாரு. நாட் ரீச்சபிளே இருக்குது, கனெக்ட் ஆக மாட்டேங்குது. சரி போயிருப்பான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, காலையில் பார்த்துக்கலாம், காலையில் கூட ஃபோன் போட்டு கேட்டுக்கலாம்னு சொல்லிட்டு ஸ்வேதாவோட வீட்டில் எல்லாருமே படுத்து தூங்கிடுறாங்க. விடிய காலையில் ஒரு 5:30லேருந்து 6 மணிக்குள்ள ஒரு அலறல் சத்தம், ஐயான்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தவங்க கத்திக்கிட்டு வராங்க. என்னமோ எதுன்னு சொல்லிட்டு ஸ்வேதா வீட்டில் எல்லாரும் எந்திரிச்சு வெளியே வந்து பார்த்தா பால்காரரு இந்த ஊர்லேருந்து அடுத்த ஊருக்கு போய் பால் ஊற்ற போவாராங்க. அவரு பதறி அடிச்சுட்டு இவங்க வீட்டுக்கு வெளியே வந்து நின்றுக்கிட்டு, தம்பி வந்து அங்கே மயக்கம் போட்டு கிடக்குறான், ஒரே ரத்த காயம், ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிருக்கிறாங்க, கொஞ்சம் வாங்கயான்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. என்னமோ எதுன்னு சொல்லிட்டு ஸ்வேதாவோட அப்பா அவங்களோட ஆட்கள் எல்லாம் கூப்பிட்டு பதறி அடிச்சுட்டு ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தா கார்த்தி மயக்கம் போட்டு எமர்ஜென்சி வார்டில் வச்சிருக்கிறாங்க. இந்த பையனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. கார்த்தி ஊர் முக்கில் ஒரு பிரிட்ஜ் இருக்குமாங்க, அடியில் நதி மாதிரி ஓடிட்டு இருக்குமா, அந்த இடத்துல அந்த பிரிட்ஜில் பைக்கு தனியாக கிடந்திருக்குது. இந்த பையன் ஒரு 200 மீட்டர் தள்ளி போய் கீழே கிடந்திருக்கிறான். பைக்கோட சீட்டில் யாரோ நகத்தை வச்சு பரண்டி இருக்கிறாங்க. 3 கோடு மட்டும்தான் இருக்குது. இது மனுஷனோட நகமே கிடையாது. 3 கத்தியை வச்சு கோடு போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. கார்த்திகிட்ட கத்தி எதுவுமே கிடையாது. அது போக கார்த்தியோட கையிலையும் முகத்திலையும் அவரே அவரோட நகத்தை வச்சு பரண்டி ஃபுல்லா பிளட்டு, மேலையும் பிளட்டு கீழையும் பிளட்டு, ஃபுல்லா ஒரு மாதிரி ரத்தக்கரை காஞ்சி போய் கிடந்திருக்குது. இந்த பையன் உயிரோட தான் இருந்திருக்கிறான். அவனை கொண்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கிறாங்க. என்ன நடந்துச்சுன்னு யாருக்குமே தெரியாது. கார்த்தி கண்முழிச்சா மட்டும்தான் எல்லாருக்குமே நடந்த உண்மை தெரியும். அடுத்த 2 மணி நேரத்துல கார்த்தி கண்முழிக்கும் போது கார்த்தி சொன்ன விஷயம் என்னன்னா, நான் அந்த ஊர் எல்லை பகுதியில் போயிட்டு இருக்கும்போது எங்க அப்பா மறுபடியும் என்னை கூப்பிட்டாரு. ஃபர்ஸ்ட் சைக்கிள்லேருந்து கீழே விழுகும் போது ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு இல்லையா, சொன்னார் இல்லையா, பின்னாடி யாரோ ஒருத்தவங்க உட்காந்துருக்குறாங்க, அது அவங்க அப்பா தான் தெரியும்னு. அதே மாதிரி இவரோட பைக்கில் போயிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா பின்னாடி உட்காந்துருக்கிறாரு, ஷோல்டரில் கை வச்சிருக்கிறாரு. பார்த்தா ஒரு வயசானவரோட கை தான் இருந்திருக்குது. கார்த்தி எங்கடா போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டாரு. நான் வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன்னு சொல்லும் போது என்னை தள்ளி விட்டாரு. கீழே விழுந்ததுமே என்னோட பைக்கை கிளிக்க ஆரம்பிச்சிட்டாரு, என்னையுமே பரண்ட ஆரம்பிச்சிட்டாரு. நான் அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துட்டேன், இவ்வளவுதான் எனக்கு ஞாபகம் இருக்குங்கிற மாதிரி கார்த்தி சொல்றாரு. இந்த விஷயத்த சைக்காட்ரிஸ்ட கொண்டு போகணும்னு சொல்லிட்டு ஸ்வேதாவோட அப்பாவுக்கே தோணலை. இது அந்த அளவுக்கு அமானுஷ்யமா நடந்திருக்குதுங்க. ஏன்னா கார்த்தி சொல்றது உண்மைதான். அவரோட நகத்துல அவர் பரண்டிக்கிட்டாரு, அவரோட கையவே பரண்டிக்கிட்டாரு, முகத்தையே பரண்டிக்கிட்டாருன்னா அவரோட தோல் இருக்கணும் இல்லையா, அவரோட தோல் அவரோட நகத்துல சுத்தமா இல்லை. சொல்ல போனா ரத்தக்கரை கூட கிடையாது. அப்போ இதை யார் பண்ணியிருப்பா? இப்போ ஸ்வேதாவோட அப்பாவுக்கே கொஞ்சம் லைட்டா பயம் வருது, இது மேல நம்பிக்கையும் வருது. அந்த ஊர்ல இருக்கிற ஒரு கோடாங்கி கிட்ட ஸ்வேதாவோட அப்பா கார்த்தியை ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆனதுக்கு அப்புறமா கூப்பிட்டுட்டு போறாருங்க. அந்த கோடாங்கியோட வீட்டு வாசல் வரைக்கும் போற வரைக்குமே இவர் நார்மலாக தான் பேசிட்டு இருந்திருக்கிறாரு. கார்த்தி, பெரியப்பா என்னை மன்னிச்சிருங்க, நான் அந்த டைமில் போயிருக்க கூடாது, பெரியம்மா சொன்னதான் உண்மை, ஏதோ காத்து கருப்பு அங்கே இருக்குது, அது மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த காத்து கருப்பு இதெல்லாம் வந்து பொய் கிடையாது, உண்மையாகவே இருக்குது, அதை நீங்களும் ஒரு நாள் புரிஞ்சுப்பீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே வந்துட்டு இருக்கிறாருங்க. மரியாதையாக பேசிக்கிட்டு இருந்த அந்த நபர் திடீர்னு அந்த கோடாங்கியோட வீட்டுக்கிட்ட வந்ததும் ஓட ஆரம்பிச்சிருக்கிறாரு. இவங்க பெரியப்பாவை தள்ளி விட்டுட்டு, அதாவது ஸ்வேதாவோட அப்பாவை தள்ளி விட்டுட்டு ஓட ஆரம்பிச்சிருக்கிறாரு. இப்போ ஸ்வேதாவோட அப்பா கூட நிறைய ஆட்கள்லாம் வந்திருக்கிறாங்க. அவங்கலாம் ஓடி போய் இவரை பிடிச்சிட்டு வரும்போது, யோ என்னை விட சொல்லியா அப்படின்னு இருக்கிறாரு. யோவா, என்னடா மரியாதை குறைவா பேசுற பெரியப்பான்னு சொல்லிட்டு சுத்தி இருக்கிறவங்களாம் கேட்கும்போது, டேய் விட சொல்றா, உனக்கு அவ்வளவுதான்டா மரியாதை, உன்னை கொன்றுவண்டா, உன் பொண்ணை கொன்றுவண்டா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்ட ஆரம்பிச்சிருக்கிறாரு. இப்பதான் ஸ்வேதாவோட அப்பாவுக்கு எல்லாமே புரிய வருது. உண்மையாவே இவரு ஏதோ ஒரு விஷயத்துல பாதிக்கப்பட்டிருக்கிறாரு. ஏன்னா இந்த கார்த்திங்கிற பர்சன் இந்த ஸ்வேதாவோட அப்பா மேல அவ்வளவு மரியாதை வச்சிருக்கிறாரு. சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் வாடா போடான்னு கூப்பிட்டதே கிடையாது, யோ வாயா போயான்னு கூப்பிட்டதே கிடையாது. வாங்க போங்க பெரியப்பான் மட்டும்தான் கூப்பிட்ட ஒரு பர்சன்
இப்போ இவ்வளோ மரியாதை குறைவாக பேசுகிறாருன்னா கண்டிப்பாக அது கார்த்தியாவே இருக்க முடியாதுங்கிறது அவருக்கு தெரியுதுங்க. தூக்குங்கடா உள்ளன்னு சொல்லிட்டு நேராக கோடாங்கியோட வீட்டுக்குள்ளே கூட்டு போகிறாங்க. இந்த கோடாங்கியோட வீட்டோட அமைப்பே ஒரு மாதிரி கோவில் மாதிரி தான் இருக்குமாங்க. இந்த முனியாண்டி, கருப்பசாமி இவங்களோட இந்த ஆயுதம் சொல்லுவாங்க இல்லையா, கத்தி, அருவாள் அதுன்னு உள்ளே வச்சிருப்பாராம். பத்ரகாளி இந்த மாதிரி காவல் தெய்வங்களை வணங்குற ஒரு கோடாங்கி. அவங்க எல்லாருமே அவங்களோட வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கிறாங்கங்கிறது அந்த ஊரோட ஐதீகமாக. இந்த சாமிங்க எல்லாருமே அங்கே தான் இருக்கிறாங்க. அது ஒரு கோவிலாக தான் எல்லாருமே பார்க்குறாங்க. அப்பேற்பட்ட இடத்துக்குள்ளே தான் கார்த்தி வரமாட்டேன்னு சொல்லி அடம்பிடிச்சிருக்கிறாரு. அவரை வம்படியாக குண்டு கட்டாக தூக்கிட்டு போய் உள்ளே உட்கார வைக்கிறாங்க. கையை காலெல்லாம் கட்டி போட்டு படுக்க வச்சிருக்கிறாங்க. உட்கார கூட வைக்கல, படுக்க வச்சிருக்கிறாங்க. அந்த கோடாங்கி இவரை பார்த்ததுமே இவன் ரொம்ப சீரியஸான கண்டிஷனில் இருக்கிறான். உடனே சில விஷயங்கள்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு பக்கத்து ஊரில் இருக்கிற கோடாங்கியவும் கூட்டு வர சொல்லியிருக்கிறாரு. அசலூரில் ஒரு கோடாங்கி இருப்பாராம். அவரையும் போயிட்டு ஸ்வேதா அப்பாவோட ஆட்கள்லாம் கூட்டு வராங்க. கூட்டு வந்ததுக்கப்புறமா அந்த கோடாங்கியோட வீட்டுக்குள்ளே வச்சு ஒரு ரிச்சுவல் பண்ணுறாங்க. நம்ம ரிச்சுவல் பண்ணோம் இல்லையா, ஷார்ட் ஃபிலிம் பண்ணோம் இல்லையா, அந்த ஷார்ட் ஃபிலிமில் வர மாதிரி நிறைய கட்டங்கள்லாம் வரைஞ்சி அதில் இவரை படுக்க வச்சிருக்கிறாங்க. உட்கார வைக்க முடியல. இவர் துள்ளுறாராம். விட்டா அந்த கயிறே அத்துக்கிட்டு வெளியே ஓடிடுவாராம். அந்த அளவுக்கு பயங்கரமாக இருக்கிறாராம். இப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே அவர் அமைதியாக மயக்கம் போட்டதுக்கு அப்புறமா கட்டை அவுக்க சொல்லியிருக்கிறாங்க. 2 கோடாங்கியும் அவுத்ததுக்கு அப்புறமா அவரால் அந்த கட்டுக்குள்ளேருந்து வெளியே வர முடியாதுன்னு தெரியும். அதாவது வரைஞ்சி வச்சிருந்த அந்த கட்டத்துலேருந்து வெளியே வர முடியாதுங்கிறது அவங்களுக்கு தெரியுங்கிறனால தான் கட்டை அவுத்து விட்ட சொல்லியிருக்கிறாங்க. இப்ப கட்டை அவுத்து விட்டதுக்கு அப்புறமா சிரிக்கிறாராங்க. பயங்கரமா சிரிக்கிறாராம். ஒரு மாதிரி அமானுஷ்யமா. அங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு மாதிரி பயம் வந்திருக்குது. ஏன்னா அந்த கோடாங்கி மெயின் டோரை க்ளோஸ் பண்ண சொல்லிட்டாரு. இது போக அந்த வீடே ஒரு மாதிரி இருண்டு தான் இருக்குது. கோடாங்கியோட வீட்டுக்குள்ள வெளிச்சம் பாத்தீங்கன்னா அந்த முன்னாடி ஓமகுண்ட மாதிரி வச்சு அந்த நெருப்பு வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த வெளிச்சம் மட்டும்தான். மற்றபடி எந்த வெளிச்சமே கிடையாது. இப்போ ஆப்போசிட்ல உட்கார்ந்து இருக்கிற கார்த்தி வயசான ஒரு தாத்தாவோட குரல்ல சிரிக்கிறாரு. பயங்கரமா சிரிக்கிறாரு. இந்த 2 கோடாங்கிகளுமே அவர்கிட்ட கேக்குறாங்க, ஏய் எதுக்குடா சிரிக்கிற, யாரா நீன்னு சொல்லி கேட்கும் போது, டேய் என்னை கொன்னதே என்னோட பையன்தான், சொத்துக்காக ஆசைப்பட்டு என்னை கொன்னதே என்னோட பையன்தான்டா அப்படிங்கிற மாதிரி சிரிக்கிறாராங்க பயங்கரமா வயசான குரல்ல. அங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு மாதிரி தூக்கி போடுது. என்னடா அது, இந்த பையன் கார்த்தி பையன் தான் சொத்துக்காக அவங்களோட அப்பாவை கொலை பண்ணானா? இது யாராலையுமே நம்ப முடியல. ஸ்வேதாவோட அப்பாவாலையும் நம்ப முடியல. அவன் வந்து பொய் சொல்றான் அப்படிங்கிற மாதிரி இவர் கத்த ஆரம்பிக்கவும் கோடாங்க அமைதியா இருங்க, அவன் பொய் சொல்லல, உண்மையை தான் சொல்றாங்கிறாங்க. இவருக்கு ஒண்ணுமே புரியல. கார்த்தி எதனால அவங்க அப்பாவை சொத்துக்காக ஆசைப்பட்டு கொல்லணும் ஒண்ணுமே புரியாம தான் நின்றுட்டு இருந்திருக்கிறாரு. அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே கார்த்தி ஒரு பொண்ணோட வாய்ஸ்ல அழுக ஆரம்பிச்சிருக்கிறாரு. சிரிச்சுக்கிட்டே இருந்திருக்கிறான் அந்த பையன். வயசான ஒருத்தரோட குரல்ல சிரிச்சுக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு இந்த மாதிரி ஒரு பொண்ணோட குரல்ல அழுக ஆரம்பிக்கிறான். என்னோட புருஷன் தான் என்னை கொன்னுட்டான், வேற ஒருத்திக்கு ஆசைப்பட்டு அவளும் அவனும் சேர்ந்து பிளான் பண்ணி நான் நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது என்னோட மூக்குல தலகாணியை வச்சு அமுக்கி என்னை கொன்னுட்டான். ஆனா நீங்க எல்லாருமே நான் தான் தற்கொலை பண்ணிக்கிட்டேன்னு நினைச்சு ஏமாந்து அப்படியே விட்டுட்டீங்க. யாருமே போலீஸ் கம்ப்ளைண்ட்டும் கொடுக்கல, எதுவுமே அவன் மேலே ஆக்ஷன் எடுக்கலை. அவனும் இப்போ வரைக்கும் நிம்மதியாக தான் அலைஞ்சிட்டு இருக்கிறான். ஆனால் அவனை நான் கொன்றுவேன் கூடிய சீக்கிரம் அப்படிங்கிற மாதிரி அழுதுகிட்டே ஒரு பொண்ணோட குரல் கேட்குதான். அதாவது ஒரு பொண்ணோட குரல்ல அழுதுகிட்டே கார்த்தி பேசுறாராங்க. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. இப்பதான் அந்த கூட்டத்தில் இருக்கிற ஒருத்தர் கண்டுபிடிச்சு சொல்றாரு, அந்த பையன் பொய் சொல்லல, அந்த பையனோட உடம்புக்குள்ள இருக்குது ரேவதியோட ஆத்மா. சுரேஷுங்கிறது தான் அந்த ரேவதியோட புருஷன். ஆல்ரெடி இந்த ஊர்ல நடந்த ஒரு சம்பவமாங்க இது. எல்லாருமே ரேவதிங்கிற பொண்ணு சூசைட் பண்ணிக்கிட்டதா தான் நினைச்சிட்டு இருந்திருக்கிறாங்க. அதாவது கிணத்துல விழுந்து சூசைட் பண்ணதா தான் போர்ட்ரேட் பண்ணிருக்கிறார் சுரேஷுங்கிறவர், அதாவது அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட். இப்ப அந்த பொண்ணோட ஆத்மா தான் அந்த பையனோட உடம்புக்குள்ள இருக்குது. அது போக முதல்ல ஒரு வாய்ஸ்ல பேசினார் இல்லையா, ஒரு வயசானவரோட குரல், அதுவுமே வேற ஒருத்தர் இந்த ஊர்ல இறந்து போன ஒரு தாத்தா தான். அவருக்கு 2 பசங்க இருக்கிறாங்க. அதுல ஒரு பையன், மூத்த பையன் தான் சொத்துக்கு ஆசைப்பட்டு அந்த தாத்தாவை கொலை பண்ணியிருக்கிறான். அதுவுமே இந்த ஊர்க்காரங்களுக்கு தெரியல. அந்த தாத்தாவோட ஆத்மாவும் கார்த்தியோட உடம்புக்குள்ள இருக்குது. இது பத்தாதுன்னு ஒரு குழந்தையோட ஆத்மாவும் பேசியிருக்குதுங்க. 8 வயசாங்க அந்த குழந்தைக்கு. அந்த 8 வயசு குழந்தை கூட பிறந்த அக்கா கூட வீட்டுக்குள்ள விளாண்டுட்டு இருக்கும்போது தவறுதலா தூக்கு கயிறு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி பண்ணி இதுல வந்து யார் வந்து மாற்றாங்கன்னு பார்ப்போமான்னு சொல்லிட்டு சும்மா விளாண்டுட்டு இருக்கும்போது, இதுல எல்லாமா விளையாடுவாங்க. சீரியஸா சொல்றேன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கிற வீட்டில் இருக்கிற குழந்தைங்க தயவு செஞ்சு விளையாடாதீங்க. இந்த மாதிரி விளையாண்டு தான் அந்த குழந்தையோட உயிர் போயிருக்குது. கூட பிறந்த அக்காவே அந்த குழந்தைய தவறுதலா கொண்டிருக்கிறாங்க தெரியாம. ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி நடந்திருக்குதுங்க. இது அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் தெரியுமா? ஊரில் இருக்கிறவங்க கிட்ட இந்த விஷயத்த அந்த வீட்டில் இருக்கிறவங்க மறைச்சிருக்கிறாங்க, இந்த இறந்து போன குழந்தையோட வீட்டில் இருக்கிறவங்க. இப்போ அதையுமே இந்த ஊர்க்காரங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ இந்த 3 பேரோட ஆத்மா தான் கார்த்தியை தூங்க விடாம கொஞ்சம் கொஞ்சமா கொண்டுகிட்டு இருந்திருக்குதுங்க. அவரை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்திருக்குது. கிட்டத்தட்ட 8 வருஷமா இந்த 3 ஆத்மாவும் கார்த்தியோட உடம்புக்குள்ள தான் இருந்திருக்குது.
அதை அவர் வெளியே காட்டாமே இருந்திருக்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே வெளியே காட்டும் போது யாருமே நம்பலை. அவருக்குள்ளேயே எல்லாத்தையும் புதைச்சி வச்சுக்கிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்கிறாருங்க. இப்போ இந்த கோடாங்கி 2 பேர் சேர்ந்து கஷ்டப்பட்டு இந்த 3 ஆத்மாவையும் ஓட்டிகிட்டு இருக்கும் போதே அந்த ஓமகுண்டம் அணைஞ்சிருக்குதுங்க. ரூமே ஒரு மாதிரி கும் இருட்டா இருக்குது. எல்லாருக்குமே பயம். 3 ஆத்மா அந்த பையனோட உடம்புல இருக்குது. இந்த ஓமகுண்டம் வேற அணைஞ்சிருச்சு. என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்ப ஒரு மாதிரி பயந்து போய் இருக்கும்போது இப்போ அந்த கோடாங்கில ஒருத்தர் மறுபடியும் தீப்பெட்டியை பொருத்தி அந்த ஓமகுண்டத்துல போடும்போது கார்த்தி அந்த கட்டத்துக்குள்ள இல்லை. எல்லாருக்குமே பயம். மெயின் டோரும் க்ளோஸ்ல தான் இருக்குது. கார்த்தி இந்த ரூம்குள்ள தான் இருக்கணும். எங்க இருக்கிறான்னு தெரில. சுத்தி முத்தி பார்க்கும்போது ஒரு மூலையில போய் ஒடுங்கி அழுதுகிட்டு ரொம்ப ஒரு மாதிரி முகமெல்லாம் வேர்த்து போய் கண்ணுலாம் கருவளையம் வந்து ஆளே பார்க்கறதுக்கு உடஞ்சி போய் வேற ஒரு உருவத்தில் இருந்திருக்கிறாரு கார்த்தி. இப்போ அந்த பையனை அடிக்காமல் எதுவுமே பண்ணாமல் கோடாங்கியில் ஒருத்தர் தூக்கிட்டு வந்து அந்த கட்டத்தில் உட்கார வைக்கிறாரு. அந்த பையனை எதுவுமே பண்ணலை, அழுக மட்டும்தான் செய்கிறாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அவரோட உடம்புல இருக்கிற எல்லா ஆத்மாவையும் இந்த 2 கோடாங்கியும் ஓட்டிட்டாங்களாங்க. அதாவது கார்த்தி மயக்கம் போட்டு விழுந்துட்டாராம். எல்லாமே முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான், கார்த்தி வந்து வெளியே வந்துட்டான், இந்த ஆத்மாக்கள்ல இருந்து வெளியே வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே நினச்சிருக்கிறாங்க, ஸ்வேதா அப்பா உட்பட. ஆனால் அந்த 2 கோடாங்கியுமே இந்த கார்த்தியை தூக்கிட்டு போயிட்டு வெளியே இருக்கிற மாந்தோப்பில் உட்கார வச்சிருக்கிறாங்க. ஒரு வட்டம் போட்டு மாந்தோப்பில் உட்கார வச்சு சில மந்திரங்கள் சொல்ல ஆரம்பித்ததும் மறுபடியும் கார்த்தி எந்திரிச்சு அவரோட முகத்தை அவரே பறன்றது, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களெல்லாம் ஹர்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கிறாரு. அந்த வட்டத்தை தாண்டி அவரால் வெளியே வர முடியலை. இப்போதான் ஸ்வேதாவோட அப்பா கேட்குறாரு, என்னாச்சு, எல்லாமே போயிடுச்சுன்னு நினச்சா இன்னுமே போகலையா? இல்லை, இந்த பையன் ரொம்பவே வீக்காக இருக்கிறான். இந்த பையன் வந்து அவங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறமா ரொம்ப வீக் ஆகிட்டான். ஒரு மாதிரி மனசு உடஞ்சி போய் இருக்கிற டைமில் இந்த பையனோட உடம்புக்குள்ளே நிறைய ஆத்மாக்கள்லாம் புகுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்குது. அப்போது இந்த பையன் வீக்காக இருந்த காரணத்தினால டக்குன்னு புகுந்ததுக்கு அப்புறமா இந்த பையனை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்கொள்ள அதை ட்ரை பண்ணியிருக்குது. ஆனால் இந்த பையன் போட்டிருந்த ருத்ராட்சை அதை தடுத்து நிப்பாட்டி இருக்குது. அதனால தான் இந்த பையனை வெறும் டிஸ்டர்ப் மட்டும் பண்ணியிருக்குது, மென்டலி டிஸ்டர்ப் மட்டும் பண்ணியிருக்குது. முழுசாக அந்த பையனை ஆட்கொள்ள முடியலை, அதாவது முழுசாக அந்த பையனை வந்து எடுத்துக்க முடியலை. அந்த நேரம் பார்த்து இந்த பையன் உங்களோட வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. வீட்டுக்கு வந்தப்போ அந்த ருத்ராட்சையை இவங்க அப்பா தான் கலட்டியிருக்கிறார். யாரு? ஸ்வேதாவோட அப்பா தான் கலட்டியிருக்கிறார். நான் சொன்னேன் இல்லையா, மூட நம்பிக்கை, இதெல்லாம் எதுவுமே நம்பாத. கொஞ்சம் கொஞ்சமாக கார்த்தி அந்த 1 வாரம் மாற்றினாருன்னு சொன்னேன் இல்லையா, அந்த டைமில் இந்த ருத்ராட்சியை எடுத்ததுக்கு அப்புறமா தான் எல்லா ஆத்மாக்களும் இவரோட உடம்புக்குள்ளேயே போயிருக்குது. ஸ்வேதாவோட அப்பாவோட வீட்டில் வச்சு ஏன் அவருக்கு பேய் பிடிக்கல, ஏன் வந்து அவர் அந்த மாதிரி பிஹேவ் பண்ணல தப்பானா, அவங்க வீட்டில் எப்பயுமே விளக்கு எரியுமாங்க. விளக்கு ஒன்று இருக்குமா, எப்பயுமே விளக்கு ஏற்றுறது, சாமி கும்பிட்றது, வேல் பூஜையெல்லாம் பண்ணுவாங்களாம். அது போக இவங்க வீட்டை சுற்றிலுமே, ஸ்வேதா அப்பா அந்த பூர்வீக வீடு இருக்கு இல்லையா, அந்த வீடை சுற்றிலுமே ராமர் கோயில், சிவன் கோயில், அப்புறம் அனுமன் கோயில், நிறைய கோவிலாக இருக்குமாங்க. அந்த ஸ்ட்ரீட்டே ஒரு மாதிரி கோவில் ஸ்ட்ரீட்டுன்னு தான் சொல்லுவாங்களாம் அவங்க ஊரில். அதனாலேயே இவங்களோட வீட்டை சுற்றி ஒரு பாசிட்டிவ் ஆரா இருக்குது, இவங்களோட வீட்டுக்குள்ளேயுமே ஒரு பாசிட்டிவ் ஆரா இருக்குங்கிறனால இவங்க அப்பாவோட ஆத்மாவோ, அதாவது கார்த்தியோட அப்பாவோட ஆத்மாவோ மற்ற ஆத்மாக்கள் எதுவுமே அவரை டிஸ்டர்ப் பண்ணலை. என்னைக்கு அவர் அந்த வீட்டை விட்டு வெளியே வந்தாரோ ஊர் முக்கில் வச்சு அவரை செஞ்சு விட்டுருக்குது. இதுதான் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு இந்த கோடாங்கி சொல்லிட்டு இவங்க அப்பா ஃபுல்லாக சொல்லலையாங்க. ஸ்வேதாவோட அப்பா வந்து அவங்க அம்மா கிட்டே ஃபுல்லாக சொல்லலையாம். சொன்னால் பயப்படுவாங்கன்னு சொல்லிட்டு எதையுமே சொல்லலையாம். இவங்க கேட்ட வரைக்கும் அவங்க அப்பா இதை தான் சொல்லியிருக்கிறாரு அவங்க அம்மா கிட்ட. அது போக கார்த்தியோட கையில் ஒரு காயின் வச்சு அதை மஞ்சள் கலர் கயிறு வச்சு கட்டி கையில் ஒரு லெமன் கொடுத்துருக்கிறாரு. இந்த லெமனை எடுத்துக்கிட்டு நீ ஊர் எல்லையை தாண்டி போகக்கூடாது, இங்கேயே தான் இருக்கணும், ஒரு 2 நாளைக்கு நீ இங்கேயே தான் இருக்கணும், ஸ்வேதாவோட அப்பா வீட்லேயே இரு, நீ வேற எங்கேயுமே போகக்கூடாது, யாராச்சும் எதனா உன்கிட்ட பேசுகிற மாதிரி இருந்துச்சுன்னா கூட கண்டுக்காத, யாராச்சும் கூப்பிட்டாங்கன்னா கூட அன்டைமில் வெளியே போகாத, முக்கியமாக இந்த எலுமிச்சம்பழம் தரையில் படவே கூடாது, உன்னோட கையில் இருக்கணும், இல்லைனா பாக்கெட்டில் இருக்கணும், இல்லை ஃபேண்ட் பாக்கெட்டில் வச்சுக்கோ, கீழே மட்டும் போட்டுறாத, இதை அப்படியே எடுத்துகிட்டு வரணும் லெமனை, 2 நாள் கழித்து நீங்கள் வரும்போது சொல்லி அனுப்புகிறாங்க. 2 நாளுக்கு அப்புறமா கோடாங்கியை மறுபடியும் பார்க்க வராங்க ஸ்வேதாவோட அப்பா கார்த்தியை கூப்பிட்டுக்கிட்டு. ஆனால் இன்னுமே அவரோட உடம்புக்குள்ள அவங்க அப்பாவோட ஆத்மா மட்டும் இருக்குதாங்க. மற்ற 3 ஆத்மாவும் போயிடுச்சு. ஒரே ஒரு ஆத்மா, அது கார்த்தியோட அப்பாவோட ஆத்மா. உண்மையாவே கார்த்தியோட உடம்புக்குள்ள அவங்க அப்பாவோட ஆத்மா இருக்குதாங்க. அவரு ஒரு ட்ரக் அடிக்டான் கார்த்தியோட அப்பா. அவரு ரொம்பவே பாசமா இருந்திருக்கிறாரு கார்த்தி மேல. உண்மையாவே கார்த்தியை வந்து கொண்டு போறதுக்கு அவருமே ட்ரை பண்றாரு அப்படிங்கிற மாதிரி இந்த கோடாங்கி சொன்னாங்களாம். இந்த விஷயத்த மட்டும் ஸ்வேதாவோட அப்பாவால ஏத்துக்க முடியல. எந்த அப்பாவாச்சும் தன்னோட பெத்த பிள்ளைக்கே இந்த மாதிரி ஒரு துரோகம் பண்ணுவாங்களா? இறந்ததுக்கு அப்புறமா தன்னோட உருவத்தில் இருக்கிற பையன் நல்லா வாழணும்னு தான் நினைப்பாங்க. ஆனால் அவங்க அப்பா என்னதான் ட்ரக் அடிக்டாவே இருக்கட்டுமே, தன்னோட பையனை இப்படி நினைப்பாங்களா? இது உண்மையா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா?
உங்களுக்கு என்னென்ன தோணுது அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்வேதாங்கிற பொண்ணு என்கிட்ட கேட்டாங்க. அதே கொஸ்டினை தான் நான் உங்ககிட்ட கேட்குறேன். உண்மையாகவே ஒரு அப்பாவால் இந்த மாதிரி யோசிக்க முடியுமா? என்னையை பொறுத்த வரைக்கும் முடியாதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் அவங்களோட சுச்சுவேஷன் என்னங்கிறது எனக்கு தெரிலங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக கார்த்தி அதுலேருந்து வெளியே வர ஆரம்பிச்சிருக்கிறாரு. கார்த்தியை அந்த கோடாங்கி என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, அவங்க அப்பாவுக்கு ராமேஸ்வரத்தில் போயிட்டு ஒரு திதி கொடுத்துட்டு வாங்கன்னு சொல்லியிருக்கிறாரு, ஒரு டேட்டு சொல்லி. அந்த டேட்டு வரதுக்கு முன்னாடியே இவருக்கு கொஞ்சம் கொஞ்சம் ரிலீஸ் ஆகிருக்குதுங்க. அதாவது நார்மல் லைஃபுக்கு வந்ததுக்கப்புறமா வேலையில் பிஸி ஆகிடுறாரு. அவங்க அம்மா கூட பேசுகிறது, பெங்களூர் போகிறது, கேப் ஓட்டுறது, இப்படியே கார்த்தியோட லைஃப் கொஞ்சம் கொஞ்சமாக பிஸி ஆக ஆரம்பிச்சதுக்கப்புறமா கடைசி வரைக்கும் அவங்க அப்பாவுக்கு திதி கொடுக்கவே இல்லையாங்க. சிரித்து நல்லா பேசி நல்லா இருந்த ஒரு நபர் லைஃபையே ஒரு மாதிரி வெறுத்து போய் ஃபெயில் ஆகிருக்கிறாரு. அதுக்கப்புறம் அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர ஆரம்பிச்சிருக்கிறாரு. இப்போ வரைக்குமே அவர் நல்லா சிரித்து பேசிகிட்டு இருப்பாராம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தா ஒரு மாதிரி சோகமாகவே உட்காந்து எதையோ ஒன்று யோசித்துக்கிட்டே இருப்பாராம். அது அவர் தொழில் சம்மந்தமாக யோசிக்கிறாரா, இல்லை அவங்க அப்பாவோட ஆத்மா இன்னுமே அவரை பின்தொடருதாங்கிறது ஸ்வேதாவுக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்குமாங்க. இப்போ தான் கார்த்திக்கு கல்யாணம் ஆகிருக்குது. கல்யாணம் ஆனதுக்கப்புறமும் அப்படியே தான் இருக்கிறாராம். ஒரு மாதிரி திடீர்னு ஒரு மாதிரி சோகமாக இருக்கிறது, அவரை புரிஞ்சிக்கவே முடியாதாங்க. ஆனால் அவரை கல்யாணம் பண்ணாங்க இல்லையா ஒரு பொண்ணு, அவங்களோ அவங்க வீட்டாளங்களோ எதுவுமே இப்போ வரைக்கும் எதுவுமே சொன்னது கிடையாதான் கார்த்தியை. அதனால் இவங்களும் யாருக்கிட்டையும் எதுவுமே சொல்கிறது கிடையாதான். இந்த சம்பவம் நடந்தது அறந்தாங்கியில் கிடையாது. இந்த கதையை என்கிட்ட சொன்ன பொண்ணோட பேர் ஸ்வேதா கிடையாது. இது எல்லாமே புனை பெயர்கள் தான். அவங்களோட சொந்த ஊரையும் ஒரிஜினல் நேம்ஸையும் யூஸ் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்டுக்கிட்டாங்க. அதனால தான் நான் எல்லாமே புனை பெயர்களாக வச்சு சொன்னேன். இது உண்மையாக நடந்த ஒரு அமானுஷ்ய சம்பவங்க. இப்போ வரைக்குமே கார்த்தி ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாக தான் இருக்கிறாராம். ஸோ இந்த ஸ்டோரி இதோட முடிஞ்சது. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிடுங்க. உங்களோட வாழ்க்கையிலேயே இதே மாதிரி எதனா ஒரு அமானுஷ்யம் நடந்திருக்குது, அதை என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோட இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் ஐடியோட லிங்க் கொடுத்துருக்கிறேன். அங்கே வந்து எனக்கு இன்பாக்ஸ் பண்ணுங்கள். அண்ட் மிஸ்டர் பிரபாகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. ஸ்பாட்டிஃபைலையும் நம்ம டெவில்ஸ் கிச்சன் ஷோவில் இருக்கிற அடுத்தடுத்த கதைகள் எல்லாமே வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ ஸ்பாட்டிஃபைல ஃபாலோ பண்ணாதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கிறேன், போய் ஃபாலோ கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஸ்டோரியில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் டாட்டா, பாய் பாய்.